வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க ஒரு அருமையான சுவையில் நண்டு மசாலா பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நண்டை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ 10 பல் பூண்டு, இஞ்சி, 2 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய் பல், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் 1 by 1 வதக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகு போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டும். இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். கூடவே நான் 5 முந்திரி போட்டிருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் சோம்பு பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, வதங்கட்டும். இந்த நண்டு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போட்டு வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்க போகிறோம். அரைச்ச விழுதை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்க போகிறோங்க. ஒரு அருமையான நண்டு மசாலா ரெடி ஆகிடும். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு பக்காவான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. செய்கிற மெத்தடும் ரொம்ப சிம்பிள், டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு அட்டகாசமான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.